ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் டோன விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது பாசிசி வீடியோஸ் ரெகுலேஷன் 2021 ஒரு சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் அட்வான்ஸ்டு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினியரிங். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாசிசின் ஏஐசின்னா அட்வான்ஸ்ட் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினியரிங். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாசிசி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோன விகாஸ். இன்ஸ்டாகிராமில் குரூப் சாட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு எலக்டிவ் சப்ஜெக்ட் அட்வான்ஸ்டு ஐசி இன்ஜினியரிங் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினியரிங். சப்ஜெக்ட் கோட் CME 394. ரெடி பண்ணி கொடுத்தவங்க டாக்டர் எஸ் முருகபதி சார். ஸோ அவங்களோட கைட்லைன்ஸ் தான் வீடியோஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு டாக்டர் முருகபதி சார். ஸோ யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் மோனோ பாயிண்ட் அதை பற்றியும், அப்புறம் மல்டி பாயிண்ட் இது கேட்கலாம். மூணாவது டாபிக் வந்து டைரக்ட் இன்ஜெக்ட் சிஸ்டம். 3 டாபிக் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஸ்டேஜஸ் ஆஃப் கம்பஷன் பற்றி கேட்கலாம், கம்பஷன் சேம்பர் டிசைன் பற்றி கேட்கலாம், அப்நார்மல் கம்பஷன் பற்றி கேட்கலாம். இந்த 3 டாபிக் வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்குது. ஸோ யூனிட் 1 பார்த்துட்டோம். யூனிட் 2ல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து CRDI பற்றி கேட்கலாம், டீசல் ஃபியூயல் இன்ஜெக்ட் சிஸ்டம் கேட்கலாம், ஸ்டேஜஸ் ஆஃப் கம்பஷன். இதில் 3 டாபிக் செகண்ட் ஹாஃபில், அதாவது செகண்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கேட்கலாம். செகண்ட் யூனிட் செகண்ட் ஹாஃபில் வந்து நாக்கிங் பற்றி கேட்கலாம், கம்பஷன் சேம்பர் டிசைன் கேட்கலாம், ஃப்ளூயிட் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ், வேரியபிள் ஜாமெட்ரி டர்போ சார்ஜஸை பற்றி கேட்கலாம். இந்த வேரியபிள் ஜாமெட்ரி டர்போ சார்ஜருங்கிறது நியூ டாபிக், அதனால் ஒரு 8 மார்க் வரை கேட்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நாக்கிங் அப்படின்றத பற்றி பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 மார்க் கேட்கலாம், உங்களுக்கு 30 மேலே கேட்கலாம். 8 மார்க் 30 மேலே கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து நாக்கிங் டயராம்லாம் வரையணும் கரெக்டாக. டயராம் எந்த அளவுக்கு வரைஞ்சி கரெக்டாக மார்க் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் இருக்குது. யூனிட் 3ல் வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் எமிஷன். இந்த எமிஷன் எப்படிலாம் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லணும். சோர்ஸ் ஆஃப் எமிஷன் சொல்லும்போது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, அப்புறம் வந்து அன்பர்ன்டு ஹைட்ரோ கார்பன், நிறைய மாதிரி ரீசன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும், லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக எழுதணும். அடுத்து வந்து கண்ட்ரோலிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த எமிஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும். அடுத்து 2-வே 3-வே கேட்டலிக் கன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், டயராம் நீட்டாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து எமிஷன் மெஷர்மெண்ட் மெத்தட், எப்படி எமிஷன் மெஷர் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து SCR எமிஷன் நாம்ஸ். SCR அப்படின்னா செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு மெத்தட் இருக்குது. அப்புறம் எமிஷன் நாம்ஸ், இது கண்டிப்பாக கேட்பாங்க, எமிஷன் நாம்ஸ் கேட்பாங்க. அடுத்து டிரைவிங் சைக்கிள்ஸ், இது ஒரு 6 மார்க் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டிரைவிங் சைக்கிள் வந்து இதுதான் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். யூனிட் 4ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் மாடிஃபிகேஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் டூயல் ஃபியூல் ஆப்ரேஷன்ஸ். டூயல் ஃபியூல் ஆப்ரேஷன்னா டீசலில் ஓடும், அதே இன்ஜின் பயோடீசலில் ஓடும். அதே மாதிரி பெட்ரோலில் ஓடும், அதே இன்ஜின் வந்து CNGயில் ஓடும். இந்த மாதிரி இருக்கலாம் டூயல் ஃபியூல் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கேட்கலாம். இப்போ யூனிட் 4 செகண்ட் ஹாஃபில் வந்து ஹைட்ரஜன் அஸ் ஃபியூல் ஐசி இன்ஜின் யூஸ் பண்ணுறவங்க ஹைட்ரஜன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐசி இன்ஜினில் என்ன மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணணும், இல்லை இன்ஜின் எப்படி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆல்கஹால் ஃபியூல்ஸ் ஐசி இன்ஜின்ஸ். இந்த ஹைட்ரஜன் இல்லாமல் ஆல்கஹால் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த இன்ஜின் மாடிஃபிகேஷன் வேணுன்றது தெரிஞ்சுக்கணும். யூனிட் 4ல் செகண்ட் ஹாஃபில் வரும். அடுத்து யூனிட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா HCCA இன்ஜின் சொல்கிறாங்க. HCCA அப்படின்னா ஹோமோஜீனியஸ் சார்ஜ் கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின். RCCA இன்ஜின் 2 கேட்கலாம். அடுத்து வந்து அதுக்கு பேர் வந்து ரியாக்டிவிட்டி கண்ட்ரோல்டு கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின். மொத்தம் 2 இன்ஜின் கேட்கலாம். HCCA இன்ஜின் கேட்கலாம், RCCA இன்ஜின் கேட்கலாம். 2 எல்லாம் படிச்சுக்கோங்க. கம்பேரிசன் சில சமயங்களில் கேட்கலாம், சரிங்களா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி கொஸ்டின்ஸ் வரலாம், ஃபியூல் செல்லை பற்றி கொஸ்டின்ஸ் வரலாம். இது வந்து யூனிட் 5 பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் பார்ட் Cயில் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பார்ட் Cயில் வந்து யூனிட் 1 அண்ட் யூனிட் 2லேருந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன கேட்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் வந்து அப்நார்மல் கம்பஷன் கேட்கலாம், இல்லை கம்பஷன் சேம்பர் டிசைன். 2 இதுக்கு கம்பஷன் சேம்பர் டிசைன் யூனிட் 1 யூனிட் 2ல் இருக்க கம்பஷன் சேம்பர் டிசைன் பற்றி கேட்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து யூனிட் 5 கேட்கலாம். யூனிட் 5ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் வெஹிக்கிள் பற்றி கேட்கலாம், இல்லை வந்து மோஸ்ட் எலக்ட்ரிக் GC இன்ஜின் கேட்கலாம். GCA இன்ஜின் அப்படின்னா வந்து கேசோலைன் கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின். இது எல்லாமே வந்து நான் யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் அடிஷனலாக பார்ட் C பார்த்துருக்கோம். பார்ட் C வந்து நம்ம சொல்கிறது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் கூட ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் முருகபதி சார் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் முருகபதி சார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.